ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும்? கட்சினா என்னப்பா, ஒரு தலைவர் இருப்பாரு, ஒரு செயலாளர் இருப்பாரு, ஒரு பொருளாளர் இருப்பாரு. இவங்களெல்லாம் தேர்வு செய்யறதுக்கு சில பொதுக்குழு உறுப்பினர்கள், சில செயற்குழு உறுப்பினர்கள். இதுதானே ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறதா நம்முடைய புரிதல். ஆனால் ஒரு இயக்கத்தினுடைய கட்டமைப்பு என்பது, பலம் என்பது அதன் கிளை கடகங்களில் இருக்கிறது. ஒரு இயக்கத்தின் வேர் என்பது அதனுடைய சார்பு அணிகளில் இருக்கிறது என்பதை இந்திய அரசியல் வரலாற்று பக்கங்களுக்கு சொன்ன இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் இந்திய வரலாற்றிலேயே எந்த மாநில கட்சிக்கும் இல்லாத அளவிற்கு 25 சார்பு அணிகளை தன்னகத்தே கொண்ட ஒரு இயக்கமாய் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வீறுநடை போடுகிறது. என்றைக்கெல்லாம் இயக்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறதோ அதற்கெல்லாம் மிக முக்கியமாக இந்த சார்பு அணிகள் பங்காற்றி இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு அணிதான் இளைஞர் அணி. 1968 துவங்கி கோபாலபுரம் இளைஞரணி திமுகவில் துவங்கி இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் அதிகார மையத்தை நோக்கி நகர்கிற போதெல்லாம் அதற்கான பக்கபலமாய் இருந்த ஒரு அணி என்றால் அது இளைஞரணி தான். என்னவெல்லாம் செய்ய முடியுமோ இளைஞரணிக்கு, என்னவெல்லாம் மாற்றம் கொண்டு வர முடியுமோ இளைஞரணிக்கு, அதை அத்தனையும் தலைவர் தளபதி செய்து விட்டார். இனி என்ன செய்ய முடியும் இளைஞரணியில அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் போது, மாவட்ட அளவுல, மாநில அளவுல, நகர பேரூராட்சி கிளை கழக அளவுல நிர்வாகிகள் இளைஞரணிக்கு இருக்கிறாங்க. ஏன் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு இளைஞரணி சார்ந்த நிர்வாகி இருந்தா என்ன, ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு இளைஞரணி நிர்வாகி இருந்தா என்ன என்பதை சிந்திப்பதே எவ்வளவு மலைப்பா இருக்கு. ஆனால் அதை நிகழ்த்தி காட்டி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி. இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த இயக்கமும் செய்யாத ஒரு சாதனை, ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு இளைஞரணி நிர்வாகிகளை நியமனம் செய்து. இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு காலம் மாறி போச்சு. ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா போதும், இன்னைக்கு ஒரு சில கட்சியில நீங்க சேர்ந்துடலாம். ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு கார்டு கொடுத்துருவாங்க, அடையாள அட்டை கிடைச்சிடும். மிஸ்டு கால் விட்டா போதும், நீங்க சில கட்சிகள்ல சேர்ந்து உறுப்பினர் ஆயிட முடியும். ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க சேர்ந்தா போதுங்க, உங்களுக்கு மறாத நாளே உறுப்பினர் அட்டை வந்துடும். என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, எந்த மாவட்டம், அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. இப்படியெல்லாம் கூட இயக்கங்கள் இயங்கி கொண்டிருக்கிற அந்த வேளையில படிவங்கள் கொடுக்கப்பட்டு, அந்த படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு, படிவங்கள் பெறப்பட்டு, ஒவ்வொரு ஒன்றிய கழகங்கள் தோறும், மாவட்ட கழகங்கள் தோறும் அது மறுபரிசீலனை செய்யப்பட்டு தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு, அன்பகத்தில் இருந்து அழைத்து பேசி மாற்று நிர்வாகிகளை எல்லாம் தேர்வு செய்து அவர்களினுடைய கொள்கை என்ன, அவர்கள் இயக்கத்திற்காக ஆற்றிய பங்களிப்பு என்ன, பங்கெடுத்த போராட்டங்கள் என்ன, சிறை சென்ற வரலாறு என்ன என்கிற எல்லாவற்றையும் கேட்டு புரிந்து கொண்டு அதற்கு பிறகாக ஒரு நிர்வாகிகளை நியமனம் செய்து கிட்டத்தட்ட 91 தொகுதிகளுக்கு ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு இளைஞரணி நிர்வாகி என்ற விதத்தில் 1.5 லட்சம் நிர்வாகிகளை நியமனம் செய்த இந்திய அரசியல் வரலாற்றின் ஒரே அரசியல் பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி என்கிற ஒரு சாதனையை மாண்புமிகு துணை முதல்வர் இன்றைக்கு செய்து காட்டியிருக்கிறார். வெறும் அறிவிப்பு செய்தியா விடாம அந்த இயக்கத்தினுடைய கொள்கை ஏடான முரசொலியில ஒவ்வொரு தொண்டனும் அதை வாசிப்பான், படிப்பான். என்னைக்கு தலைவர் நம்ம பேரை உச்சரிப்பார் என்று இயக்கத்தோடு இருக்கும் போது ஒவ்வொரு நிர்வாகிகளின் பெயரையும் ஒவ்வொரு பாகத்திற்கும் யார் இளைஞரணி அமைப்பாளர்கள் என்பதை 91 தொகுதிகளுக்கும் கடந்த 3 மாதங்களாக அறிவிப்பு செய்து அப்படியே விடல. என்ன உணர்வாக நான் உன்னை அழைத்தேனோ, எந்த உணர்வோடு நீ என்னோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தாயோ அந்த உணர்வுகளை ஒன்று கூடி மகிழ்வோம் வா என்று 91 தொகுதிகளை சார்ந்த இளைஞரணி நிர்வாகிகள் 1.5 லட்சம் பேர் ஒன்று கூடி சங்கமிக்கக்கூடிய ஒரு மாபெரும் திருவிழாவை திருவண்ணாமலையில் கூட்டியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி. அறிவு திருவிழாவில் அறிவை பெருகுவதற்கு திரண்டு வந்த இளைஞர் கூட்டமே இது நம் உணர்வு திருவிழா, நம் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுகிற திருவிழா. உணர்வை பகிர்ந்து கொள்ள திரண்டு வாருங்கள் திருவண்ணாமலைக்கு.